நம்ம வீட்ல சிவனோட அருள் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கான சில அறிகுறிகளை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சிவபக்தர்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதாவது வீட்ல ஈசனோட அருள் இருந்தா கஷ்டமெல்லாம் போய் நிம்மதியும் செல்வமும் நிச்சயம் வரும்னு. சரி, அப்போ அந்த தெய்வீக சக்தி நம்ம கூட இருக்கிறத எப்படி உணர்றது? வாங்க சில முக்கியமான அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல திருநீற்றோட வாசனை. உங்களுக்கே தெரியும், சிவன் ஞானத்தோட அடையாளமா உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருப்பாரு. அதனால திடீர்னு உங்க வீட்ல அந்த திருநீற்றோட நறுமணம் வீசுச்சுன்னா அது சிவன் நம்ம கூட இருக்காருன்னு சொல்றதுக்கான ஒரு தெளிவான அறிகுறியா எடுத்துக்கலாம். ரெண்டாவதா, பசுவோட வருகை. பசுக்கள்னாலே தெய்வீகமான உயிரினங்கள்னு நமக்கு தெரியும்ல. அதுவும் சிவனோட வாகனமான நந்தியோட ரொம்ப நெருக்கமானது. அதனால ஒரு பசு உங்க வீட்டு வாசலுக்கு அடிக்கடி வருதுன்னா அது சிவன் அனுப்புன ஒரு தூதுச் செய்தியா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. கடைசியா, கனவுல சிவனே வரது. இதுதான் எல்லாத்தையும் விட ஒரு நேரடியான அனுபவம்னு சொல்லலாம். உங்க கனவுல சிவனே தோன்றி உங்ககிட்ட பேசுற மாதிரியோ இல்ல ஏதாவது உணர்த்துற மாதிரியும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அவரோட முழுமையான அருள் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த அறிகுறிகள் எல்லாம் வெறும் சாதாரண நிகழ்வுகள் இல்ல, உங்க வீட்ல ஈசனோட அருள் இருக்குன்றத உணர்த்துற ஒரு நம்பிக்கையோட வெளிப்பாடு.